அத நீங்களே முடிவு பண்ண போதுமா? அப்பா வேற யாரு முடிவு பண்ணணும்? பசங்க கிட்ட பிரச்சனை பண்ணதுனால வெளிய தலை காட்ட முடியல. நாங்க எங்கம்மா அவங்க கிட்ட பிரச்சனை பண்ணோம்? அவங்க தான் எங்களை தேவையில்லாம வம்புக்கு எடுத்து எங்களை சண்டை போட வச்சாங்க தெரியுமா? இந்த ஊர்ல எத்தனையோ பொண்ணுங்க இருக்காங்க, அவங்க கிட்ட யாரும் பிரச்சனை பண்ணலையே, உங்ககிட்ட தானே பண்றாங்க. அது எங்களுக்கு எப்படி தெரியும்? அப்பா பாருங்கப்பா. சொல்றேம்மா. உங்களோட நல்லதுக்காக தானே நாங்க சொல்றோம். அப்பா இங்க பாருங்க, நாங்க நல்லா இருக்கணும்னா முதல்ல நாங்க சொல்றத நீங்க கேளுங்க. அதை விட்டுட்டு அம்மாங்க சொல்றத கேட்டுக்கிட்டு நீங்க அது பின்னாடியே போக கூடாது. எங்களுக்குன்னு ஒரு இலக்கு இருக்குப்பா, அந்த இலக்கை நாங்க அடைஞ்சுதான் ஆகணும். உன் லட்சியம் கண்டிப்பா நிறைவேறாது. இங்க பாருங்க, உங்க வேலையை பாத்துக்கிட்டு நீங்க முதல்ல வீட்டுக்குள்ள போங்கம்மா. இல்ல நான் போக மாட்டேன், நானும் பேச வேண்டியது இருக்கு. ஏண்டி கொஞ்சம் பேசாம இருக்கியா? அவ கொஞ்சம் பேசட்டுமே. நீ சொல்லுமா. இங்க பாருங்க சித்தப்பா, நாங்க பிஎஸ்சி நர்சிங் படிக்கணும். அதத்தானே இப்ப படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஐயோ அப்பா, நாங்க படிக்கிறது வெறும் டிப்ளமா தான். அது ஒரு வருஷத்துல முடிஞ்சிரும். ஆனா கோர்ஸ் ஃபுல்லா முடிச்சதா எங்க கிளினிக்ல வேலை கிடைக்கும். இங்க பாருங்க, நாங்க லண்டன், ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, துபாய் இங்க எல்லாம் போய் வேலை செய்யணும். 10ஆம் கிளாஸ்லயும் 12ஆம் கிளாஸ்லயும் ஃபெயில் ஆகிட்டு 2 தடவை எக்ஸாம் எழுதிதான் பாஸ் ஆயிருக்காளுங்க. அதுக்காக நான் கும்பிடாத சாமி இல்ல. இவளுங்களுக்கு ஜெர்மனி, கனடா. இதோ உடனே உங்க 2 பேரையும் கூட்டிட்டு போறோம். இங்க பாருங்க, இவளுங்க சொல்ற பேச்சு எதையும் கேட்காம சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்கிற வழியை பாருங்க.